கொடைக்கானல் பிரெயின் பூங்காவில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற 23வது நாய்கள் கண்காட்சியில் பல வகையான நாய்கள் தங்கள் திறன்களை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை அசர வைத்தன. கொடைக்கானல் பிரெயின் பூங்காவில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய மலர் கண்காட்சியில் நாள்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி கால்நடைத்துறை சார்பாக நடைபெற்ற 23வது நாய்கள் கண்காட்சியில் கோல்டன் ரெட்ரீவர், ஜெர்மன் ஷெஃபர்ட், கிரேடன், ராட்வீலர், பக், ஒவரியன் உள்ளிட்ட பல்வேறு வகையான நாய்கள் பங்கேற்றன. 6 சுற்றுகளாக நடைபெற்ற கண்காட்சியில் நாய்களின் குணாதிசயங்கள், கட்டளைக்கு கீழ்ப்படிதல், பராமரிப்பு உள்ளிட்ட அடிப்படைகளில் சிறப்பாக செயல்பட்ட நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு கால்நடைத்துறை சார்பில் பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கோடை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நாய் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மலைகளின் இளவரசி என்றழைக்கப்படும் கொடைக்கானலில் கோடை விழா கடந்த 16ஆம் தேதி மலர் கண்காட்சியுடன் தொடங்கியது. விழாவின் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இன்று திண்டுக்கல் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பு ஷெஃபர்ட், கிரேடன், பிட்புல் போன்ற வகைகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நாய்கள் கண்காட்சியில் பங்கேற்றன. 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் நாய்களின் பராமரிப்பு 140க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்று பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர். கொடைக்கானல் கெனல் அசோசியேஷன் சார்பில் காட்சி நடந்தது. இதில் வெளிநாடுகளைச் சேர்ந்த அரிய வகையான சைபீரியன் ஹஸ்கி, விபர், பாக்ஸ் டெரியர் உள்ளிட்ட 45 வகையான 200 போட்டிகளில் பங்கேற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்காட்சியை கண்டுகளித்தனர். கொடைக்கானலில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான நாய்கள் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் இருக்கிறார். கார்த்தி, தற்பொழுது அங்கு என்னென்ன வகையான நாய்கள் எல்லாம் கண்காட்சிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? Satyabhama Institute of Science and Technology, Chennai. கொடைக்கானல் பிரெயின் பூங்காவில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் 6வது நாளில் கால்நடைத்துறை சார்பாக நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. 23வது வருடமாக நடைபெற்ற கண்காட்சியில் கோல்டன் ரிட்ரைவர், ஜெர்மன் ஷெஃபர்ட், கிரேட் டேன், பக், சவ் சவ், பீகிள், செயின்ட் பெர்னார்ட் உள்ளிட்ட பல வகையான நாய்கள் கலந்து கொண்டன. சுற்றுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் 67 உயரக நாய்கள் பங்கேற்றதில் குணாதிசயங்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், பராமரிப்பு அடிப்படையில் கிரேட் அண்ட் வகை நாய் ஆறு சுற்றுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் 67 உயரக நாய்கள் பங்கேற்றதில் குணாதிசயங்கள், சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. கொடைக்கானல் பிரெயின் பூங்காவில் கால்நடைத்துறை சார்பாக நடந்த 23வது நாய்கள் கண்காட்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல். வணக்கம் குறிஞ்சிவேல், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரெயின் பூங்காவில் கடந்த 14ஆம் தேதி மலர் கண்காட்சியுடன் கோடை விழா தொடங்கியது. இந்த வாரம் 10 நாட்கள் கோடை விழா நடைபெற்றது. அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து கோடை விழாவில் தினந்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுத்துடன் நடைபெற்று வருகிறது. இதில் இன்று 6வது நாளான கோடை விழாவில் கால்நடைத்துறை சார்பாக 23வது நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 12 வகைகளை சேர்ந்த மொத்தம் 67 நாய்கள் கலந்து கொண்டது. குறிப்பாக கோல்டன் ரிட்ரீவர், ஜெர்மன் ஷெஃபர்ட், கிரேடன், ராட்வீலர், டாபர்மேன், செயின்ட் பெர்னார்ட் உள்ளிட்ட நாய்கள் பராமரிப்பு உள்ளிட்ட அடிப்படையில் சிறந்த நாய்கள் நாயான டாபர்மேன் முதல் பரிசை வென்றது. மேலும் இந்த பரிசுகளும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இதில் அனைத்து பிரிவுகளிலும் ஓவரால் சாம்பியன் பரிசை அருண் என்பவரை நாயான கிரேடன் தட்டி சென்றது. அடுத்த பிரிவில் சாம்பியன் என்பவரை நாயான டாபர்மேன் முதல் மேலும் இந்த நடைபெற்ற நாய்கள் சாம்பியன் பரிசை அருண் என்பவரை நாயான கிரேடன் தட்டி சென்றது. அதே போல அடுத்த பிரிவில் சாம்பியன் என்பவரை வென்றது. மேலும் இந்த நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து நாய்களுடன் செல்ஃபி மற்றும்
மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த 17ஆம் தேதி கோடை விழாவானது தொடங்கியது. கோடை விழாவில் பல்வேறு துறைகள் சார்பாக பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் 4 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் நாய்களுக்கு பராமரிப்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. சாம்பியன்ஷிப்பை அடிச்சதாக நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் சாம்பசாமி. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த 17ஆம் தேதி மலர்கள் கண்காட்சியுடன் கோடை விழா துவங்கி 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. 6வது நாளான இன்று கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 23வது நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வருகை புரிந்திருந்தனர். கொடைக்கானல் நகர்பகுதி மட்டுமின்றி தரைப்பகுதியிலிருந்தும் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்ள பல்வேறு விதமான நாய்களை நாம் காண முடிந்தது. குறிப்பாக இந்த நாய்கள் கண்காட்சியில் ஜெர்மன் ஷெப்பர்ட் வகையை சேர்ந்த நாய் முதல் பரிசை தட்டி சென்றுள்ளது. தற்போது அதன் உரிமையாளருடன் இந்த நாய் எப்படி முதல் பரிசை தட்டி சென்றது, மேலும் அதற்கு எவ்வாறான பயிற்சிகள் கொடுத்து முதல் பரிசை தட்டி செல்ல வைத்தார் என்பது குறித்து விரிவாக கேட்போம். சார், உங்க நேம் சொல்லுங்க. உங்க நாய் முதல் பரிசை தட்டி இருக்கு, இதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தருணத்தை? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல இது டெய்லி நான் வந்து ஒர்க் அவுட் கொடுக்குறேன். ஒரு 1 hour அதோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அதுக்கு கோம்பிங் பண்றேன். டெய்லி அது வாக்கிங், எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் பேசிக்கா அது கூட ஒரு டெய்லி மார்னிங் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த ஒர்க்கே கண்டினியூ பண்றேன். இப்போ இதோட நான் ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுறேன். லாஸ்ட் இயரும் நான் கலந்துக்கிட்டேன். இந்த வருஷம் இந்த வாய்ப்பை கொடுத்த கொடைக்கானல் டாக் ஷோ உறுப்பினர்களுக்கும் இந்த கொடைக்கானல் பிரையன் பார்க்கை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். தற்போது இந்த நாய் கண்காட்சியை காண வந்திருந்த சுற்றுலா பயணிகளிடம் இந்த நாய்கள் கண்காட்சியானது, சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க, எப்படி இருக்கு இந்த நாய்கள் கண்காட்சி அப்படின்றத சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு சார். சென்னையில இருந்து வரும். சென்னை கோடம்பாக்கத்துல இருந்து வரும். அந்த நாய்கள் கண்காட்சியை பற்றி விரிவா சொல்லுங்க. நாய்கள் கண்காட்சி ரொம்ப நல்லா அருமையா இருந்தது. பார்க்கும்போது இது வந்து நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது பார்க்க. நாய்கள் கண்காட்சி வந்திருந்த சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவரும் விதத்தில் அமைந்திருந்ததாக நம்மிடம் இருக்கும் சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் அந்த டாக் ஷோல நாங்க எல்லா டாக்ஸோட சூப்பரா போட்டோ எடுத்தோம். சூப்பரா இருக்கு. எல்லா டாக்ஸும் வேலைல வளர்த்திருக்காங்க. என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாவும் இருந்துச்சு. சோ நிறைய டாக்ஸ் வெரைட்டி இருந்துச்சு. நிறைய ஃப்ளார்ஸ்லாம் எக்ஸலென்ட். சோ இங்க வந்து பார்த்தா டாக் ஷோ இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. சோ இங்க பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் எல்லாம் சின்ன சிக்ஸ்ல இருந்து ராக்கில் வரைக்கும் வாசிகளும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்.